வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நாம் திருச்சி சபாவுடைய பரிச்சய எக்ஸாமுக்கான இண்டிவிஜுவல் ஹால் டிக்கெட், அதாவது செப்பரேட்டான ஹால் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுங்க தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் இயர் போட்டிருக்காங்க 2021, எக்ஸாம் மந்த் ஜான்வரி, எக்ஸாம் நேம் வந்து பரிச்சயான்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் சர்ச் பையில் நம்ம ஸ்டூடெண்ட் நேமை வந்து கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் நேம் அண்ட் கீவேர்டு இந்த ரெண்டையும் நம்ம ஃபில்லப் பண்ணி கெட் ஸ்டூடெண்ட் கொடுத்தா ஸ்டூடெண்ட்டோட ஹால் டிக்கெட் டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். இதில் ஸ்டூடெண்ட் நேமில் மினிமம் 3 கேரக்டர்ஸ் அது கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அதுபோல் ஸ்டூடெண்ட் நேமும் கீவேர்டும் கொடுத்துட்டு கெட் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுறேன். இதில் கீவேர்டு வந்து என்னெல்லாம் கொடுக்கலான்னு கீழே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. சென்டர் நேம், ஸ்கூல் நேம், பில்லிங் நேம், அதாவது பில்லிங் நேம்னா பிரச்சாரக்கோட நேம் போடலாம், அப்படின்னா ஸ்டூடெண்ட் அவங்களோட நேம் போடலாம். அப்புறம் அட்ரஸ், பின்கோடு, இதெல்லாம் வந்து கீவேர்டாக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி யூஸ் பண்ணோன்னா நம்மளுடைய டீட்டெயில்ஸ் வந்து செப்பரேட்டாக நமக்கு கிடச்சிரும். அப்புறம் கெட் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்கள் ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய ஹால் டிக்கெட் வந்து டிஸ்பிளே ஆகுது. இதில் பிரிண்ட் இண்டிவிஜுவல் ஹால் டிக்கெட் இருக்குல்ல எக்ஸாம் ஷெடியூலில், அதை வந்து கிளிக் பண்ணால் நமக்கு இண்டிவிஜுவலாக ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிரும். மேலே கொடுத்துருக்காங்க இது வந்து டூப்ளிகேட் ஹால் டிக்கெட் தான், ஏன்னா நம்ம வந்து நெட்லேருந்து தான் டவுன்லோட் பண்ணி எடுத்திருக்கோம். கீழே என்னெல்லாம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா நேம் ஆஃப் த பிளேஸ், நான் மதுரைன்னு கொடுத்துருந்தேன்ல, ஸோ மதுரை. ரோல் நம்பர் 2454, என்ட்ரி நம்பர், இதை தான் நம்ம வந்து நம்மளுடைய ஆன்சர் ஷீட்டில் என்ட்ரி நம்பர்னு போட்டு பார் போட்டிருந்தாங்கல்ல, ஃபர்ஸ்ட் வந்து அந்த 564 அந்த நம்பரை எழுதணும். அப்புறம் பாருக்கு அந்த பக்கம் 7 அப்படின்னு போடணும். அப்புறம் எக்ஸாம் நேம் பரிச்சயா அண்ட் கேண்டிடேட் நேம். 2 வந்து நம்மளுடைய சபாவோட பிரான்ச் அட்ரஸ். இது வந்து நான் பிராத்மிக்கோட ஆன்சர் புக் ஃபஸ்ட் பேஜோட சாம்பிள் காட்டியிருக்கேன். பரிச்சயாவோட ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணதில் இந்த என்ட்ரி நம்பரை வந்து இந்த பாக்ஸில் 564 ஃபஸ்ட்டு போடணும். அப்புறம் பாருக்கு அந்த பக்கம் 7, இதுதான் என்ட்ரி நம்பர். அதுக்கப்புறம் நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட், நம்மளுடைய ஹால் டிக்கெட்டில் கொடுத்துருக்க நேமை பார்த்து அப்படியே தெளிவாக எழுதிட வேண்டியதான். அப்புறம் நேம் ஆஃப் த பிளேஸ் மதுரைன்னு கொடுத்துருந்தாங்களே, ஸோ அதை எழுதிக்கணும். எக்ஸாம் ரோல் நம்பர், அதுவும் ஹால் டிக்கெட்டில் இருக்கிறத பார்த்து அப்படியே எழுதிக்கலாம். அப்புறம் டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் ரிட்டன், எத்தனை பக்கம் எழுதியிருக்கோமோ அதோட நம்பர்ஸை வந்து இதில் எழுதிக்கலாம். முக்கியமாக மறக்காமல் சிக்னேச்சர் ஆஃப் த எக்ஸாம்னி வந்து, அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட சைனை பண்ணிடணும். அண்ட் ப்ரைவேட் ஸ்டூடெண்ட் சிக்னேச்சர் ஆஃப் த பேரண்ட் அப்படிங்கிற இடத்துல அவங்களோட பேரண்ட்டோட சிக்னேச்சரை வாங்கிக்கணும். இதே மாதிரி தான் பரிச்சய எக்ஸாமோட ஆன்சர் ஷீட்டோட ஃப்ரண்ட் பேஜ் இருக்கும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம ஃபில்லப் பண்ணிக்கணும். அண்டு பரிச்சய எக்ஸாமுக்கு கொஸ்டின் பேப்பரோட இடத்துலையே வந்து ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அதில் நம்ம வந்து டீட்டெயில்ஸ்லாம், அதாவது நம்ம படித்த கொஸ்டினுக்கான ஆன்சரை வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து எழுத வச்சுக்கோங்க. எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், நல்லா எழுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.